பண்ணதுக்காக விக்ரம் தான் மேல பழிய சுமத்துக்கிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அப்பா தானே. ஒட்டுமொத்த பழியும் அவன் மேல சுமத்துக்கிட்டான். அப்பா செஞ்ச பாவத்துக்கு புள்ள பரிகாரம் தேடனான். இந்த நல்ல சிவன் செஞ்ச தப்புக்கு இந்த விக்ரம் பலியாடானா. இந்த பொண்ணு துறையால கைது பண்ணப்பட்டு சிறையில அடைக்கப்பட்டு செய்யாத தப்புக்காக சவுக்கடி வாங்கினான். இந்த பொண்ணு துறைய பல பேர் இங்க எச்சரிச்சாங்க. அதையும் மீறி விக்ரமுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இந்த பொண்ணு துறை. காரணம் பகை. இதுதான் சரியான சந்தர்ப்பமே. அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து இந்த விக்ரம பழி வாங்கினாங்க. நியாயப்படி பார்த்தா இங்க இருக்கிற பாதி தண்டனையில கமிஷனர் விக்கிக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஐயோ, நான் என்ன பண்ணுனேன்? விக்கி சார் செய்த அலட்சியம். மிஸ்டர் விக்கி சார், உங்களுக்கு விக்ரம் போன் பண்ணாரா? எஸ் சார். அப்ப எதுக்கு நீங்க ஆக்சன் எடுக்காம இருந்தீங்க? இவ விளையாட்டுக்கு போன் பண்றான்னு நினைச்சிட்டேன் ஓனர். யாராவது காலையில 4 மணிக்கு விளையாடுவாங்களா? அடிப்படை அறிவு கூட உங்களுக்கு இல்ல. அன்னைக்கு இந்த விக்கி சார் மட்டும் போயிருந்தாருன்னா விக்ரம கைது பண்ணுங்கிற அவசியமே இருந்திருக்காது. உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த விக்கி சார் செய்த அலட்சியத்தால் வீணாக கைது பண்ணப்பட்டு தண்டனை அனுபவிச்சவர் தான் இந்த விக்ரமே. இந்த நல்ல சிவன் பொண்ணு தைய பழி வாங்குறதுக்கு என்ன காரணம்? இவ எதுக்கு பொண்ணு தைய பழி வாங்கினா? இவ எதுக்கு? இந்த பொண்ணு துறையை கொலை செய்யப்பட்ட பிளானுக்கு தன் மகனே தடையா வருவானே இந்த நல்ல சிவன் எதிர்பார்க்கல. அதுக்கு தடையா இருந்த தன் மகனையே கொலை பண்ண பார்த்தவன் தான் இந்த நல்ல சிவன். அதுலயும் உயிர் தப்புனா இந்த விக்ரமே. இப்போ நீங்க அஜய்க்காக வாதாடுறீங்களா இல்ல இந்த விக்ரமுக்காக வாதாடுறீங்களா? நான் அஜய்க்காக தான் வாதாடுறேன். இருந்தாலும் பல கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும். அதுக்காகத்தான் இத்தனை விளக்கங்கள். நீங்க சொன்னதுக்கு அத்தனைக்கும் ஆதாரம் இருக்குதா? எல்லாத்துக்குமே என்னிடம் ஆதாரம் இருக்கு. அது தங்களிடமே ஒப்படைத்திருக்கிறேன். இந்த விக்ரம் எத்தனை மணிக்கு ரோகிணி வீட்டுக்கு போனா, ரோகிணி வீட்டுல இருந்து எத்தனை மணிக்கு வெளியில வந்தா, அஜய் வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனா, இந்த பொண்ணு துறையால எத்தனை மணிக்கு கைது பண்ணப்பட்டு எத்தனை மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்தா, எல்லா நேரமும் ஆதாரத்துடன் உங்கள் முன் வைத்திருக்கிறேன். அஜயை கொல்ல பார்த்த நேரத்திற்கும் இந்த விக்ரம் வீட்டுக்குள் நுழைந்த நேரத்திற்கும் சம்பந்தமே இல்லை. மிஸ்டர் விக்ரம். எஸ் ஓனர். நீங்க ரோகிணி வீட்டுக்கு எதுக்கு போனீங்க? அதே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா? ஆமா ஓனர். எவ்வளவு நாளா? அது சொல்லுங்க, ஏன் முழுங்குறீங்க? அவங்க உங்களுக்கு எவ்வளவு நாளா ஃப்ரெண்டா இருக்காங்க? சே, எவன வீட்டுக்குள்ள உடனும் கூட தெரியாது. யாரை என் வீட்டுக்குள்ள உடனும் விடக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். உங்க வேலை எது உண்டு அதை மட்டும் பாருங்க. இந்தா சர்ச்சு கேள்வி கேட்கறாரு, போத சொல்லு. அசிங்கமா இல்ல? பொண்ணு தானே, யார வீட்டுக்குள்ள விடணும்னு தெரியாது. நான் பொண்ணுதான், யார வீட்டுக்குள்ள விடணும்னு எனக்கும் தெரியும். சொல்லுங்க விக்ரம், நீங்க எவ்வளவு நாளா ரோகிணிக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க? சின்ன வயசு ஃப்ரெண்டா இல்லனா ஸ்டேஷன்ல இருந்து ஃப்ரெண்டா? எவ்வளவு நாள் ஃப்ரெண்டு? குறைஞ்சது 1 வருஷம், 6 மாசம்? சம்பவம் நடந்த அன்னைக்கு தான் அவங்க ஃப்ரெண்டே ஆயிருக்காங்க. அது கோட்ரஸா? அது என்னது? பெரியமா வேண்டாம், இதுக்கு மேல பேசாதீங்க. எனக்கு ரோகிணி நான் அசிங்கப்படுத்துறீங்க. ஒட்டுன்னு வந்தா எல்லாத்தையும் சொல்லணும்ல. என்ன எது வேணாலும் சொல்லுங்க. அந்த பொண்ணையும் சொல்லிட்டு இருக்கீங்க எல்லாரும். விக்ரம், நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ரோகிணி உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும்? உங்களுக்கும் ரோகிணிக்கு என்ன பழக்கம்? ஐயோ, அன்னைக்கு இந்த ரோகிணியை விட்டு மருமகளாக்கிவா போலுக்க. நல்ல சிவ மருமகா டிஎஸ்பி ரோகிணியா? இல்ல இல்ல, எந்த தப்பான நோக்கத்திலயும் நான் ரோகிணி வீட்டுக்குள்ள போகல. தப்பான நோக்கத்துல போகலனா? நல்ல பொண்ணு, நல்ல குணம் உள்ள பொண்ணு, நல்ல ஃப்ரெண்டா இருந்தா, அவ்வளவுதான். அன்னைக்கு தானே பழகி இருக்கீங்க. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, குணம் உள்ள பொண்ணுன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? நான் மன உளைச்சல இருந்து அந்த பொண்ணு பேசின விதம், பழகின விதம், ஒரு நல்ல தோழியா இருப்பான்னு எனக்கு தோணுச்சு. தோழின்னு தெரிஞ்ச அன்னைக்கு அந்த வீட்டுல தங்கிட்டீங்க, அப்படிதானே? இவ்வளவு பெரிய அசிங்கம். என்னக்கா ரோகிணி? மாமியார் எது செஞ்சாலும் சரியா தான் இருக்கும். அமைதியா இருங்க. டிஎஸ்பி ரோகிணி. எஸ் சார். எந்த நம்பிக்கையில ஒரு ஆணை நீங்க வீட்டுக்குள்ள அனுமதிச்சீங்க? அவர் உங்களுக்கு கூட பிறந்தவரா இல்லனா உங்களுக்கு பழக்கமானவரா இல்லனா நல்ல நண்பரா? தெரியாது. என்ன மேடம், இது என்ன பதிலு? முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆணை இரவுல எப்படி உங்க வீட்டுல நீங்க தங்க வைக்கலாம்? இது சட்டப்படி குற்றம் உங்களுக்கு தெரியாது? அவரை நான் அந்நியமா பார்க்கல. ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி கேவலப்படுத்துறாங்க? ஐயோ, நினைச்ச இந்த மாதிரி ஏதாவது ஆகும்னு. விக்ரம், இனியாவது உன் வாழ்க்கை வசந்தமா மாறணும். வசந்தமா மாறணும்னா கொஞ்சம் அசிங்கப்பட்டு தான் ஆகணும். வேற வழி இல்ல. சொல்லுங்க டிஎஸ்பி ரோகிணி. இவரை பத்தி நிறைய கேஸ் இருக்குது. இந்த விக்ரம பத்தி பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமானவர்னு பல கேஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எந்த தைரியத்துல உங்க வீட்டுக்குள்ள நீங்க அனுப்பிச்சீங்க? சொல்லுங்க டிஎஸ்பி ரோகிணி. ஃப்ரெண்டா நினைச்சிருக்கலாமே. உங்க பெண் தோழிய உங்க வீட்டுல தான் தங்க வைப்பீங்களா என்ன? அவங்களுக்கு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சுன்னா தங்க வைக்கிறதுல தப்பு இல்லையே.
அப்போ விக்கி சாருக்கும் நிறைய அனுபவம் இருக்குது. இல்ல, ஒரு பொண்ணுக்காக பேசினேன். அந்த பொண்ணு மேல எந்த தப்பு இருக்க வாய்ப்பு இல்ல. ஐயோ, இந்த கேஸ் எதை நோக்கி போகுதுன்னே எனக்கு தெரியல. அஜய கொலை பண்ண பார்த்த கேஸ் விசாரிக்க வந்தா இங்க பல அசிங்கமான கேஸ் வெளியில வரும் போலுக்க. இவன நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு அந்த பொண்ணை விட போனேன். ரொம்ப நேரம் ஆயிட்டு அங்க தங்க வேண்டிய சூழ்நிலை. மத்தபடி எனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. இந்த கோர்ட்ல இதுக்கப்புறம் இதை பத்தி பேச வேண்டாம். ஒரு பொண்ணு என்னால அசிங்கப்பட வேண்டாம். ஒரு பொண்ணு அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. பொண்ணை வீட்டுல விட போனீங்கன்னா அதோட வந்திருக்கணும். இப்போ இந்த கேஸ்ல பல விஷயங்கள் வெளியில வரும்போது சில அவமானங்கள் வரதான் செய்யும். அதுக்கு கோர்ட் ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க தங்கிட்டு மட்டும் தான் வந்தீங்கன்னு நாங்க ஏதாச்சும் நம்ப முடியும்? அன்னைக்கு தான் ஃப்ரெண்ட் ஆனாங்களாம், அன்னைக்கு போய் தங்குனாங்களாம். இத சொல்லிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? டிஎஸ்பி ரோகிணி, ஒரு நல்ல பதவியில இருந்துட்டு செய்யக்கூடாத செஞ்ச குற்றத்துக்காக 6 மாசம் டிஎஸ்பி ரோகிணி தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்படுகிறார். அது மட்டும் இல்ல, பத்திரிகை டிவி நியூஸ்னு வரும்போது நீங்க நம்ம டிபார்ட்மெண்ட்டை அசிங்கப்படுத்திடாதீங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். குற்றத்தை ஒத்துக்கிட்டு நீங்களே தண்டனை அனுப்பிச்சுக்கிடுங்க. இங்க கொடுக்கிற எந்த விளக்கத்தையும் இந்த கோர்ட் ஏத்துக்கிடாது. இந்த விக்ரமும் குற்றமற்றவர் தான். அவர் டிஎஸ்பி ரோகிணி வீட்டுல இருந்ததுக்கான அத்தனை ஆதாரமும் சரியா இருக்குது. இருந்தாலும் கோர்ட் அவரை விட போறதில்ல. அவர் எதுக்காக ரோகிணி வீட்டுக்கு போனார்னு சரியான ஆதாரத்தை எழுத்து மூலமா இந்த கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும். அவர் ஏதாவது பொய் சொல்லி இருந்தார்னா அதன் மீது ஆக்ஷன் எடுக்கப்படும். சரி, இந்த அஜய் கேஸுக்கு வாங்க. இந்த அஜய கொல்ல பார்த்த அந்த 3 நபர்கள் யாரு? இப்ப பொண்ணுத்தர சாரும் இல்லைன்னு ஆயி போச்சுது, இந்த விக்ரமும் இல்லைன்னு ஆயி போச்சுது. அப்போ 3 பேர் யாரு? யுவனர், அந்த பொறுப்பை நம்ம பொண்ணுத்தர சார்கிட்ட நீங்க ஒப்படைக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்ம மாமியார் பொண்ணுத்தரைய வச்சு பழி வாங்கிட்டாங்க. அத்தை இப்படி ஏதாவது பண்ணதுக்கு காரணம் இருக்குமே. பொறுத்து இருந்து பாப்போம். என்ன மாமனாரே அமைதியில நிக்கிய? இன்னும் உங்க அத்தை கண்ணை காட்டல என்ன பேச சொல்லி. சிக்னல் வரலையா? உங்க அத்தை சிக்னல் கொடுத்தாதான் நான் பேசுவேன். பொண்ணுத்தர சார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சில தகவல்களை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அத கோச்சடம் கூறலாமான்னு எனக்கு தெரியல. நீங்க தாராளமா சொல்லலாம் அண்ணக்களே. நீங்க இந்தியாவின் நம்பர் 1 கிரிமினல் லாயர். உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. நீங்க தாராளமா கோர்ட்ல சொல்லலாம். உங்க விவாதத்துக்கு முன்னாடி எல்லாமே தோத்து போயிரும். நீங்க தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ டாட். என்னோட சந்தேகம் எல்லாம் இந்த நல்ல சிவன் மீதுதான். இந்த நல்ல சிவனுக்கும் இந்த அஜய்க்கும் என்ன சம்பந்தம்? அதுக்கு முன்னாடி நல்ல சிவனுக்கும் பொண்ணுத்துறைக்கும் என்ன சம்பந்தம்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கிறேன். இந்த பொண்ணுத்துறை எதுக்கு இந்த நல்ல சிவன் கொல்ல பார்க்கணும்? சொத்து தகராறு, வாய்க்கா தகராறுனா அடிதடியோட போயிருக்கலாம். கொலை பண்ணணும்னு நினைக்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள அப்படி என்ன பாக? மிஸ்டர் பொண்ணுத்துறை, நல்ல சிவன் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியும், அவங்க கிட்ட டூட்டி பாத்துருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க யுவனர். இந்த நல்ல சிவா வீட்ல பொண்ணுத்துறை சாரு டூட்டி தான் பாத்துருக்காரு. டூட்டி பார்த்ததுக்கெல்லாம் எல்லாரும் பழி வாங்குவாங்களா என்ன? பைத்தியக்காரத்தனமா இருக்குது. பைத்தியக்காரத்தனமா தான் இருக்கு யுவனர். அப்படி இல்லன்னா எதுக்காக இந்த நல்ல சிவா இந்த பொண்ணுத்துறைய கொல்ல பார்க்கணும்? அப்படின்னா தீராத பகை ஒண்ணு இருக்குது. அந்த தீராத பகை என்னன்னு இந்த நல்ல சிவனுக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த பொண்ணுத்துறை சாருக்கு தெரியல. பொண்ணுத்துறை சார் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணுத்துறை சாரை போட்டு தள்ளதான் இந்த நல்ல சிவனோட பிளானு. அதுக்கு தடையா தான் மகனே வருவான்னு இந்த நல்ல சிவன் நினைக்கல. அதனால மகனையும் போட்டு தள்ளதுக்கு பிளான பண்ணுனாரு இந்த நல்ல சிவன். மிஸ்டர் நல்ல சிவன், உங்களுக்கும் பொண்ணுத்துறை குடும்பத்துக்கும் ஏதாவது முன்பாக இருக்குதா? மிஸ்டர் நல்ல சிவன், அவர் எப்படி வாயை திறப்பாரு? புரியல, எனக்கும் இவருக்கு என்ன பகை? மிஸ்டர் பொண்ணுத்துறை, உங்களுக்கும் இவருக்கும் தீராத பகை எது இருக்குதா? இல்ல இவான, விக்ரமுக்கும் எனக்கும் ட்ரைனிங்ல இருந்து சின்ன சின்ன சண்டைகள் வரும், அவ்வளவுதான். ஆனா அது முன்பகெல்லாம் கிடையாது. இங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கதே விக்ரமுக்கும் உங்களுக்கும் இருக்க பகையும் இல்ல, இந்த நல்ல சிவனுக்கும் உங்களுக்குமா இருக்கிற முன்பகை. பெரியம்மா என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? எங்களுக்கும் நல்ல சிவன் குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? பல ரகசியங்கள் வெளியில வரதுக்கான நேரம் இதுவானார். இந்த ரகசியத்தை இங்க உடைச்சே ஆகணும். ஆனா நான் அப்படி பண்ண போறது இல்ல. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? வேற ஒண்ணு இல்ல ஓனர், இவங்களுக்குள்ள முன்பாக கொஞ்சம் இருக்குது. அத பழிக்க தான் நல்ல சிவன் அநியாயமா பொண்ணுத்தர மேல பழி சுமத்ததுக்காக இந்த ஏற்பாடு பண்ணிருக்கான். அதுல அநியாயமா சிக்கினது விக்ரமே. இந்த கேஸ் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்டதுதான். இங்க யாரும் யாரையும் கொல்ல பார்க்கல. அதே மாதிரி இந்தியாவில அஜய்க்கு எந்த சேரும் இல்ல. இந்தியாவில சேர் வாங்கிறதுக்காக அஜய் இங்க வரல. இந்த நல்ல சிவன் வர வச்சிருக்கான் அவனுடைய சுய தேவைக்காக. ஆமான்னு நீயே ஒத்துக்கிடுவியா? இல்ல உனக்கும் பொண்ணுத்தர குடும்பத்துக்கும் என்ன பகன்னு கோர்ட்ல உண்மை சொல்லட்டுமா? அதே அதே
ஆமான்னு சொன்னா 10 நாள் காவல்ல இருந்துட்டு வெளியில வந்துடலாம். இல்ல, கோட்டை விட்டு வெளியில போக முடியாது. அண்ணனும் தம்பியும் உன் பக்கத்துல தான் நிக்கானுவேன். அவனை குடும்பத்தை அழிச்சது நீ தானே அவனுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், நீ உசுரோட இங்கிருந்து போக முடியாது. அவனை கூட வேண்டாம், நீ வளர்த்த புள்ள விக்ரம் கூட போட்டு தள்ளிடுவான். இன்னொன்னு, நீ பண்ண வேலையெல்லாம் வெளியில தெரிஞ்சதுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னால பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர். ஒருத்தன் கல்லெறிஞ்சா போதும், அவ்வளவு வெறும் எரிய ஆரம்பிச்சிருவான். கல்லெறிக்காகத்தான் அவ்வளவு வெறும் காத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் துணிச்சல உன் மேல கல்ல எரிஞ்சிட்டான், அடுத்து ஒருத்தன் கூட யோசிக்க மாட்டான். கல்லெறியப்பட்டு சாவ போறியா இல்ல ஆமான்னு ஒத்துக்கிட்டு 10 நாள் ஸ்டேஷன்ல இருந்துட்டு வர போறியா? கல்லெறிய போறதே உன் பின்னாடி நிக்கானே பொண்ணு தரதான். அவன் கல்ல மட்டும் எறிவான்னு கனவுலையும் நினைக்காத. இங்க மட்டும் நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன், உன்னை பத்தின அத்தனை அம்பலமும் வெளியில வந்துடும். நான் சொல்ற மாதிரி சொல்லிட்டு 10 நாள் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வா. விக்ரம் பண்ணது எனக்கு பிடிக்கல, அவன் ரோகிணியை விரும்பினா அது எனக்கு பிடிக்கல, அவங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்தாங்க எனக்கு பிடிக்கல, அதனாலதான் இப்படி பண்ணுன்னு இப்ப நீ கோர்ட்ல சொல்ற. நீ அந்த பையல வாழ விடல, இனி அது விக்ரம் வாழணும். அவன் கூட வாழறதுக்கு பொருத்தமானவா ரோகிணி மட்டும்தான். நீயா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறியா இல்ல உன்னை பத்தின விஷயத்தெல்லாம் வெளியில சொல்லி உன்னை காலத்துக்கு இன்னைக்கே செத்து போறியா? கல்லறிப்பட்டு நீ தான் முடிவு பண்ணணும். நல்ல சிவ, நீ என்ன பிளான போட்டாலும் அதை முறியடிக்கிற அளவுக்கு இந்த அன்னக்கிளிக்கு திறமையும் இருக்கு, அறிவும் இருக்கு, போட்டிப்பு அறிவும் இருக்குது. நீ எதெல்லாம் தடை போட்டியோ அத்தனையில இருந்து மேல வந்தவன்னா உன்னை இப்ப காலு கீழே போட்டு நசுக்கிக்கிட்டு இருக்க. என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாது. நல்ல சிவ, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த படிப்பை நீ என்கிட்ட இருந்து பறிக்கணும்னு நினைச்ச, அந்த படிப்பை கொண்டே உன்னை வீழ்த்தினேன். இதுதான் அன்னக்கிளி சாமர்த்தியம். ஒரு பொண்ணோட உன் பாணிலா பொம்பளையோட சாமர்த்தியம். இப்பவும் நான் உன்னை காப்பாத்தணும் தான் நினைக்கிறேன். தங்கச்சி புருஷங்கனால விக்ரமுக்கும் ரோஹிணிக்கு இங்கே இப்பவுமே கல்யாணத்தை பண்ணி வைக்கிற. 10 நாள் ஜெயில இருந்துட்டு வெளியில வார, அதுதான் அவ்வளவுதான் நான் உனக்கு கொடுத்த தண்டனை. இல்லன்னு வச்சுக்க. சரி வானர், என்ன பாகனே நான் சொல்லிருந்தேன். என்ன இவானர், என் மகனுக்கோ அதான் விக்ரமுக்கோ இந்த டிஎஸ்பி ரோகிணிக்கோ தொடர்பு. இல்ல இல்ல, எங்க அப்பா போய் பேசுறாரு. இல்ல அன்னைக்கு பெரியவா, இல்ல இவரு போய் சொல்றாரு. ரோகிணி நீ இல்ல சொல்லு ரோகிணி. விக்ரமே, உன்னை வாழ வைக்கிறதுக்கு எங்களுக்கு வேற வழியே தெரியலடா. இப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாதாண்டா உண்டு, இல்லன்னா இந்த ஜென்மத்துல உங்க அப்பா உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. டேய் தம்பி, நீ நல்லா இருக்கணும் இந்த வேலையை பாக்குறோம். டேய் விக்ரம், உன்னை ரோகிணி நல்லா பாத்துக்கிடுவாடா. இதை விட்ட உனக்கு வாழ்க்கை அமையாது, புரிஞ்சுக்கடா. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? அவங்க 2 ஃப்ரெண்டுன்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இல்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, அதான் இப்படி பண்ணுனேன். டிஎஸ்பி ரோகிணி எனக்கு மருமகளா வருது எனக்கு பிடிக்கல, அதான் இந்த மாதிரி பண்ணுனேன். நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க விக்ரம் என்னை விட்டு போயிருவானோன்னு தான் இப்படி பண்ணுனேன். அந்த பொண்ணு என் வீட்டுக்கு மருமகளா வருது எனக்கு பிடிக்கல. இவ்வளவு அசிங்கப்பட்டுட்டாங்க. இதுக்கப்புறமும் நான் இவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன்னா 2 பேருக்குமே அவமானம். இந்த கோர்ட்லயே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். அவனை சம்மதிக்க வைக்க வேண்டியது. அந்த பொண்ணு கூட தனியா போய் இருக்கும் போதெல்லாம் உனக்கு தெரியல? ஐயோ, ஏன் அந்த பொண்ணு எல்லாரும் அசிங்கப்படுத்துறீங்க? ரோகிணி நீ சொல்லு ரோகிணி, உனக்கும் எனக்கும் எதுவும் இல்லைன்னு சொல்லு ரோகிணி. அக்கா, மீனக்கா, தமிழக்கா, அண்ணே சொல்லுங்க அண்ணே, எனக்கும் ரோகிணிக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லுங்க அண்ணே. எல்லாரும் என்ன நம்புங்க, எனக்கு அப்படி ஒரு எண்ணமே இல்ல. அவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அவளை என்னால மனைவியால நினைக்க முடியாது. விக்கி, உனக்கு எனக்கு பகை இருக்கலாம், ஆனா நான் ரோகிணி அப்பெல்லாம் பாக்கலடா, சத்தியமா சொல்றடா. டேய் பொண்ணுட்ட, உனக்கே தெரியலடா எனக்கு போலீஸ்னா பிடிக்காதுன்னு. சே, அவ கூட சுத்தம் போது நானே பாத்துருக்கேன். இவனார் அன்னைக்கு இவங்க 2 பேரும் புசங்க நாட்டி மாதிரி தான் கோர்ட்டுக்கே வந்தாங்க. அப்படி போடு, அண்ணங்காரனே தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறான். மீனக்கா, எனக்கு வேற வழி தெரியலடா, உண்மையை ஒத்துக்கடா. மிஸ்டர் விக்ரம், அந்த பொண்ணே அமைதியா நிக்குது, நீங்க எப்படி பதறுவீங்க? இதுல என்ன இருக்குது? விரும்பினீங்க, இப்போ உங்க அப்பாவே உங்க கல்யாணத்தை நடத்துறாரு, பெரிய வேண்டான்னு சொல்றீங்க? பெரியப்பா, நான் விரும்பல பெரியப்பா. அவன் நல்ல ஃப்ரெண்டு தான் பெரியப்பா. எல்லாருமா சேர்ந்து என்ன மாட்டி விடுறாங்க. எனக்கு கல்யாணம் வேண்டாம். ஊர்லாம் சுத்துவ, இப்ப வேண்டாமா? பத்தாது. அன்னைக்கிலே என் வாயாலே அவளை என் மருமகன்னு சொல்ல வச்சுட்டல. இன்னைக்கே சாக போறியா இல்லனா அதுக்கு விக்ரம் கல்யாணம் பண்றது எவ்வளவோ பரவாயில்லன்னு நினைக்கிறியா? நீ அந்த பையனை வாழ விட மாட்ட, சாகடிச்சவ எங்களுக்கு தெரியும். பெத்த புள்ளன்னு கூட பார்க்காம அந்த முரளி கிட்ட ஒப்படைச்சவன் தானே நீ. அவன் வாழணும், அவன் பொண்டாட்டி கூட வாழ்றத உன் கண்ணால பார்க்கணும், அவன் குழந்தை குட்டியோட வாழ்றத உன் கண்ணால பார்க்கணும். பொண்ணு தரைக்கு இப்ப இல்ல, எப்பவுமே நீ யாருங்கிற உண்மையான தெரியாது.
தெரியப்படுத்தவும் மாட்டா இந்த அன்னைக்கிளி. அதுக்காக உன்னை சும்மா விட்டுறேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு கொடுக்க போற தண்டனையே கொஞ்சம் வினோதமா தான் இருக்கும். கோர்ட்டோட நேரத்தை வீணடிச்ச அஜய்க்கு 1 மாத கடுங்காவல் தண்டனையும், காதலிச்ச பொண்ண ஏற்க மறுத்த விக்ரமுக்கு இந்த கோர்ட்ல டிஎஸ்பி ரோகிணிக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் நடக்கணும். விக்ரம், ஒரு பொண்ணை ஏமாத்துறது சட்டப்படி குற்றம். நீங்க ரோகி வீட்டுல இருந்ததுக்கான எல்லா ஆதாரமும் கோர்ட்ல இருக்குது. முன்ன பொண்ண தெரியாத ஒரு பொண்ணு வீட்டுல எப்படி உங்களால தங்க முடியும்? அந்த பொண்ணு உங்க மனசுல இல்லைன்னா எப்படி அந்த பொண்ணு கூட ஒரு ராத்திரி முழுக்க நீங்க தங்கி இருந்தீங்க? நீங்க தங்கி இருந்தீங்கன்னு இப்ப கோர்ட்ல பொறுப்பா இருக்குது. இனி அந்த பொண்ணோட எதிர்காலம் சொல்லுங்க. அந்த பொண்ணோட எதிர்காலம் என்ன ஆகும்? நீங்க ஒரு ராத்திரி முழுக்க இருந்திருக்கீங்கன்னு இப்ப இந்த கோர்ட்டு, பேப்பர், டிவின்னு எல்லாத்துலயும் வரும். இனி அந்த பொண்ணோட எதிர்காலம் இவான சொல்லுங்க மதல் சார். விக்ரம் என் தம்பிதான். விக்ரமுக்கும் இந்த டிஎஸ்பி ரோகிணிக்கும் காதல் உண்டு, எனக்கே தெரியும். நான் முறைப்படி அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். ஆனா இல்லண்ணா நான் சொல்றதை கேளு. நம்மளால எந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசமானவனதான் இருக்கக்கூடாது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பொண்ணு நிலைமைக்கு ஆளாக்குறதுக்கு நீ ஒரு காரணம் ஆயிட்ட. வாழ்ந்துதான் ஆகணும், வேற வழி இல்ல. கோர்ட்ல ஒத்துக்கிட்டு வெளியில வா. அண்ணா அந்த பொண்ணு பாவனா, நான் அந்த பொண்ணை விரும்பல. சரி, கோர்ட்ல ஒத்துக்கிட்டு வெளியில வா. இரியா, உனக்கு தனியா இருக்குது. இதெல்லாம் எப்படின்னு பாத்தீங்களா? எல்லாம் என் வேலைதான். மதன், என் தம்பி அவன் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வாழ்வான். அவனை நான் வாழ வைப்பேன். இப்பதான் அவனுக்கு வீடு வாசல்லாம் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணி தனியா வாழ வைப்பேன். கூட துணைக்கு நானும் இருப்பேன். என்ன மீறி என் தம்பி தொடணும்னு நினைச்சீங்க? ஐயோ, என்ன சொல்ல? இவனை எனக்கு மரண தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். செத்தாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டேன், அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துவேன்னு நீங்க சொல்றீங்க, அப்படிதானே விக்ரம்? இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்தை விருப்பம் இல்ல. என்னால இந்த கல்யாணத்தை பண்ண முடியாது. இவன் ஏன் இப்படி பிடிவாதம் பிடிக்கான்? இதை விட ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல என் ஜென்மத்துக்கு அப்ப வேற கல்யாணம் பண்ணதான் விடுவானா? ஐயோ விக்ரம், அண்ணி, நான் அந்த கல்யாணம் பண்ண மாட்டேன். அண்ணி சொல்றல, என்ன நீ அம்மாவா தானே நினைப்ப? பாவண்டா அந்த பொண்ணு, உன்னால அசிங்கப்பட்டுட்டால. கல்யாணம் பண்ணிக்க. அண்ணே, அவளுக்கு நல்ல எதிர்காலத்தை நான் அமைச்சு கொடுக்க என்னால அவளை மனைவியை ஏத்துக்க முடியாது. அண்ணி, ஏண்டா? அவளும் ஒரு பொண்ணு தானே. அண்ணே, நான் அவளை நேசிக்கல. அண்ணே, நேசிச்சுட்டு கல்யாணம் பண்றவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா அதே நேசத்தோட இருக்காங்கன்னு அர்த்தம் இல்லடா. அதே மாதிரி நேசமே இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு நேசிக்காமலும் இருந்ததா சரித்திரம் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருவேளை உனக்கு பிடிக்கலாண்டா, உனக்குன்னு வாழ்க்கை வேணும், பொண்டாட்டி பிள்ளைங்க வேணும்டா, புரிஞ்சிக்க. அண்ணே, அண்ணி ப்ளீஸ் அண்ணே, காப்பாத்துங்க. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். அண்ணி, கணம் கோட்டார் அவர்களே, அவதான் உன் பொண்டாட்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. இதுக்கு மேல என்ன வேணும் விக்ரம்? காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்ச உங்க அப்பாவே இப்ப கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டாரு. இதுக்கு அப்புறமும் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படி நீங்க ஏதாவது பண்ணுனீங்க, உண்மையிலே உங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுத்துருவேன். ஒழுங்கா கல்யாணத்தை பண்ணிட்டு வாழ வழிய பாருங்க. இத்துடன் இந்த கோர்ட் கலையலாம். அக்கா அப்ப நமக்கு விடுதலையா? நம்ம பேரே வரலட்டி. தமிழே, உன் புருஷனை தான் பார்க்க போனோம். கோர்ட்ல உன் பேரும் அஜய் பேரும் சேர்ந்து வந்திருந்தானே பயந்து ஓடி ஒளிஞ்சாரு. அவர்கிட்ட போய் நில்லு, கெத்தா போய் நெல்லு, உன் பிள்ளைங்கள கூட்டிட்டு வா. நம்ம பேரு வெளியில வரல. தேங்க்யூ அண்ணா. மிஸ்டர் பொண்ணுத்தலை, எஸ் சார். இந்த கல்யாணம் உங்க தலைமையில தான் நடக்கணும். அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவங்கள தனியா வாழ வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு. மிஸ்டர் விக்கி சார். எஸ் சார். 1 வருஷத்துக்கு அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க கடமை. மீறி அவங்களுக்குள்ள ஏதாவது பிரிவு ஏற்பட்டு அவங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா நீங்க தான் கோர்ட்டுக்கு பதில் சொல்லணும். போடுற வெடிய கூட பொண்ணு தங்கச்சி எதிரியா பார்த்தானுவ, இப்ப கல்யாணத்தை பண்ணியாச்சு பாதுகாப்பும் கொடுக்க போறானுவ. ஒருவேளை சச்சி நம்ம ஆளா இருப்பாரோ? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்க. எல்லா சச்சி நமக்கு வேண்டியவர்தான். உண்மை சொல்லி நீ ஆல்ரெடி சச்சிட்ட பேசிட்டியோ? சச்சா, என் மொழிய வச்சு சச்சி கண்டுபிடிச்சிருப்பாரு. டிஎஸ்பி ரோகிணி, சார், பொண்ணுத்துறை தலைமையில உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். உங்களுக்கு 1 வருஷத்துக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது மிஸ்டர் விக்கி. நீங்க சந்தோஷமா வாழலாம். இந்த கோர்ட் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்குது. இதுக்கு மேல என்ன வேணும் ரோகிணி? இததானே எதிர்பார்த்த ரோகிணி. தேங்க்ஸ்க்கா, மறக்கவே மாட்டேங்க்கா. யாருமே இல்லாத அனாதையா என் கல்யாணம் நடக்க நினைச்சேன். தேங்க்ஸ்க்கா, மறக்க மாட்டேங்க்கா. எனக்கு இந்த நன்றி எல்லாம் பிடிக்காது. நீங்க சொல்லும் போது ஃபர்ஸ்ட் எனக்கு கோவம் வந்தது, என்னை இப்படி அசிங்கப்படுத்துறீங்கன்னு. ஆனா உங்க பிளான் சூப்பரா இருந்ததுக்கா. எப்படி விக்ரம் போய் வந்து சிக்கனா பத்தியா?
யோசிக்காத, அவனுக்கு சந்தேகம் வந்துரும். இத்துடன் இந்த கோர்ட் கலையலாம். மிஸ்டர் மதன் சார், இந்த நெல்சனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அதெல்லாம் செம்மையா விசாரிச்சு வைவானா. உன்ன இருந்த குடும்பத்தையே பிரிச்சீங்க. நீங்க எங்க போறீங்க எங்க வரீங்கன்னு கெச்சு போட்டதே நான் தான். அநியாயமா நல்லா அந்த குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டீங்கல்ல நீங்க. அவர் தனியா இருக்கும் போது மைண்ட் வாஷ் பண்ணி உன் பிள்ளைய உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவோம் அவர் மிரட்டி கடைசியில பொண்டாட்டிட்டு இருந்து பிரிச்சிட்டீங்கல்ல நீங்க. பிள்ளை பாசத்துல பொண்டாட்டியே வேண்டான்ட்டு போயிட்டாரு. சே, உங்களுக்கு உள்ள வாங்க, செம்மையா வச்சிருக்கேன். நாங்களும் எதுவும் பேச முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தோம். ஒரு குடும்பத்தை பிரிச்ச பார்த்து எங்களையும் சத்துட்டீங்கல்ல நீங்க. என் பொண்டாட்டி எனக்கு கடவுள் மாதிரி பார்த்தா, இப்ப என்ன அப்பமா பாக்குறான். இதுக்கெல்லாம் சேர்த்து உள்ளச்சு மிதிப்பேன் வாங்க. என்ன பித்த தாய் எத்தனை நாள் மிதிச்சிங்க, இன்னைக்கு நான் மிதிக்கிறேன், உள்ள வாங்க. இவன இந்த நல்ல கேஸ நான் பாத்துக்கிறேன். ஓகே பொண்ணுத்துறை, கல்யாண ஏற்பாடு பண்றேன். பின்ன அண்ணன் தானே பண்ணணும். இதெல்லாம் தானா நடந்த மாதிரி தெரியலையே. டி விக்கி இப்ப இவ்வளவு சந்தேகப்படுதா மட்டி? அதெல்லாம் ஆனந்தி பாத்துக்கிடுவா. அவ கிட்டதான் ஐடியா கொடுத்திருக்கோம்ல, நான் ரொம்ப யோசிக்க முடியாது. குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை நமக்குன்னு வந்ததா பத்தியா? ஆனந்தி மட்டும் இல்லன்னா இவ்வளவு காரியம் இவ்வளவு முடிஞ்சிருக்குமா? அது நம்ம குடும்பத்துக்குன்னு வந்துருவாள்வ. என்னமோ பிளான போட்டிருக்காளுல. ஆனந்தி ஆனந்தி ஆனந்திதான். இவன நான் ஒரு வருஷம் பொலிஷன் கொடுத்துறேன். அப்படி வாடா என் மோனே. விக்ரம், உன் கல்யாணம் யார் இல்லாம நடக்குன்னு நினைச்சு கவலைப்படாத. இந்த பெரியம்மா முன்ன நின்னு அம்மா ஸ்தானத்துல இருந்து நடத்துற. உங்க அம்மாவும் கல்யாணத்துக்கு வருவா. எங்கடா போயிருவ? உன் பொண்ணாட்டி இங்கதானே நிக்கா. வா வா. எங்க வீட்டுல வச்சு கல்யாண ஏற்பாடு பண்ணிடலாம். பாத்திலாட்டி கேட்டோ. ஓகே, ஓ கல்யாண ஏற்பாடு பண்ணு. சரிடா. நான் அந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன். செத்தாலும் சாவனை தவிர இந்த கல்யாணத்தை பண்ண மாட்டேன். ஏன் இந்த கல்யாணத்தை பண்ணவே மாட்டேன். எங்க ஓட பாக்குற? அவ கூட ஊர் சுத்துவ, அவ கூட போய் தங்குவ. கல்யாணம் பண்ண சொன்னா உனக்கு கசக்குதா? ஓ, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடலாம் பாத்தியா? உன் புட்டு ஒரு நாள் அம்பலத்துக்கு வரும்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரமா இப்படி வரணும் எதிர்பார்க்கல. உனக்கு அடைக்கலம் கொடுத்தால அந்த ரோகிணி, அதான் அவளும் ஓம் கூட சேர்ந்து கேவலப்பட்டு இருக்கான். நீங்களே எல்லாரும் சேர்ந்து என்ன பழிவாங்கிற மாதிரி இருக்குது. எங்க அப்பா செஞ்சதுக்காக என்ன பழிவாங்கிற மாதிரி இருக்குது. என்னால ரோகிணிய பொண்டாட்டிய ஏத்துக்கவே முடியாது. என்ன விட்டு இங்க பாரு விக்ரமே, நீ எங்க தப்பிக்க முடியாது. இது கோர்ட்டோட தீர்ப்பு. நீ ரோஹிணி கூட வாழ்ந்துதான் ஆகணும். ஓ, அதுக்கு உங்க கையில துப்பாக்கியால சுட்டு கொண்டுருங்க. உங்ககிட்ட கெஞ்சி கேக்குற, என்ன விட்டுருங்கடா, என்ன விட்டுருங்க. நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். நான் ஒரு பொண்ணை விரும்புறேன்டா. உசுருக்கு அவளை நேசிக்கிறேன்டா. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. கோர்ட்டு தீர்ப்பு. ஒழுங்க தாலி கட்ட பாரு. கிளம்பு. இல்ல மாட்டேன். நான் செத்துட்டா எப்படி கல்யாணம் பண்ணுவீங்க? அப்பெல்லாம் ஒண்ணு சாக விட மாட்டோம். ஏண்டா, ஒரு பொண்ணை விரும்பி இருக்க, அத கோர்ட்ல சொல்ல வேண்டியதானே? அந்த பொண்ணு கிட்ட என் காதல நானும் சொல்லல. அந்த பொண்ணு யாரு என்னன்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு சேர்த்து கேவலப்பட்டு சொல்றீங்களா? நான் ஃப்ரெண்டா நினைச்சு பாருங்க, அந்த பொண்ணு நான் கேவலப்பட்டு நிக்கிறேன். இப்ப அந்த பொண்ணு சேர்த்து என்ன கேவலப்பட்டு சொல்றீங்களா? சரிடா, ஆனா இப்ப கோர்ட்டோட தீர்ப்பு ஆகி போச்சு. ஒண்ணும் பண்ண முடியாது. பெரியம்மா, நீங்க இப்படி பண்ணுவீங்க நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்ல. அதான் எங்க போ தண்டிச்சிட்டீங்களே. ஏன் என் வாழ்க்கையை சேர்த்து நாசமாக்குனீங்க? பேச்ச போற. நான் செத்தா போயிடுறேன் சொல்லிட்டேன். யாரும் எனக்கு கலந்து பண்ணி வைக்காதீங்க. மீனாக்கா, நீங்க சொல்லுங்கக்கா. எனக்கு ரோகிணி ஃப்ரெண்டு தான். அவன் என்னால ஒய்ஃபை ஏத்துக்கவே முடியாது. அக்கா பிளீஸ் அக்கா, நீங்களா சொல்லுங்கக்கா. விக்ரம், கோர்ட்டோட தீர்ப்பு புரிஞ்சுக்க. என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன யாரும் புரிஞ்சுக்க மாட்டீங்கல்ல? என்ன விடுங்க, நான் சாக போறேன். ஒரு வருஷம் கழிச்சு சாவி. தாலி கட்டி ஒரு வருஷம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லி கோர்ட் ஆடுது. அதை மீறி ஏதாவது பண்ண நினைச்ச முவனே. ஓ, இவன் என்ன பேச்சு? இவனை சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. வாடா. மாட்டேன், நான் வர மாட்டேன். உன்னை தூக்கிட்டு போறது எனக்கு பெரிய விஷயமே இல்ல. நீ ஏன் வந்தா நல்லது. ரோகிணிங்க பரப்பட சொன்னோம், பரப்படவே மாட்டேங்கிறா. கட்டாயப்படுத்தி இப்ப பரப்பட வச்சிட்டு இருக்கா. சீக்கிரம் வர சொல்லுங்க. அவன் சரியில்லாம நிக்கிறான். ஆதிரதான் பரப்பட வச்சிட்டு இருக்கா. அவன் ஆனந்திங்க 3 பேருமே அங்கதான் நிக்காளுவே. ஓ, மைனிமார் 3 பேரும் அங்கதான் நிக்காளுவளோ? ஆமாத்தே. சரி வா, எங்க வீட்டுல வச்சுதான் கல்யாணம் பண்ண போறேன். வா. நான் வர மாட்டேன், நான் வர மாட்டேன். விக்ரம், அடம் பிடிக்காத. வா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, என்னால ரோகிணி கல்யாணம் பண்ண முடியாது. நீ தாலி கட்டாம நாங்களும் விட மாட்டோம். அப்ப நீ துரோகம் பண்ற. எனக்கு துரோகம் பண்ணல, புள்ளைய வாழ வைக்கலான்னு பாக்குறேன். இப்போ சொல்றேன், நீ எனக்கு புள்ள மாதிரிதான். உன்னை வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். வாடா. அப்படி ஒண்ணு பால் கத்த தள்ளிட மாட்டேன். வா. ரோகிணிக்கு என்னடா குறை? இந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான். வா. ஐயோ, அவன் நல்ல பொண்ணு, அதுதான் பிரச்சனையே. இவன் என்னக்கா சொல்றான் புரியலையே. அவன் நல்ல பொண்ணு, ஃப்ரெண்டா தான் இருக்க முடியும். எனக்கு பொண்டாட்டியா வர முடியாது. என்னால அவளை பொண்டாட்டிய பார்க்க முடியாதுன்னா. அவன் நல்ல பாசக்காரி. அவளை என்னால பொண்டாட்டிய பார்க்க முடியாது. பிளீஸ் என்ன விட்டுரு. நான் ஒரு புள்ளைய விரும்புறேன். எந்த பிள்ளையா? அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாதவன் இருக்கிற லவ் பண்ற தைரியம் என்ன சொல்ல வேண்டியதானே?
ஏன் என் வாழ்க்கை இப்ப நாசமா பண்ண மாதிரி அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா ஆகணுமா? எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க, நான் உசுரோட இருக்க மாட்டேன். நான் ரோகிணி வரவே வைக்கிறாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கு பதில் நான் 10 வருஷம் என்ன ஆயுசுக்கும் நான் ஜெயிலுக்குள்ள இருக்கிறது ரெடி தான். பரவாயில்ல, அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணாட்டி வாலி அண்ணா தொலைச்சுதான் தொலைச்சு ஒழுங்கா தாலி கட்டுக்கு வழிய பாரு. அண்ணா பிளீஸ், என்னால கல்யாணம் பண்ண முடியாதுண்ணா. அண்ணா பிளீஸ்ண்ணா, பொறுத்துற. உனக்கு எனக்கு ஏகப்பட்ட பகதான். அதுக்காக இதான் சந்தர்ப்பம் என்ன பழி வாங்கிறாதுடா. என்னால ரோகிணி கூட வாழ முடியாது. விருப்பம் இல்லாத பொண்ணு கூட எப்படிடா வாழ முடியும்? என் வாழ்க்கையும் போய் அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமா இருந்தா ஒரு பொண்ணுக்காக அதை பாருங்கடா. ஏன் மேல உள்ள பகையில அந்த பொண்ணை பழி வாங்கிறாதீங்கடா. அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாயிரும். நான் அந்த பொண்ணை ஏறத்து கூட பாத்துக்கிட மாட்டேன். சேர்ந்தே வாழறவங்களுக்கு எதுக்கு நான் கல்யாணம்? எங்களை கல்யாணம் முடிஞ்ச தானே உங்களுக்கு புரியாது. அந்த பொண்ணு வாழ்க்கை நாசமாக்க நினைக்கிறீங்களா? ஏன் அவளும் தான் கோர்ட்ல அமைதியா நின்னா, உன் மேல விருப்பம் இல்லாமே அமைதியா நின்னா? அதெல்லாம் அவளுக்கு உன் மேல விருப்பம் இருக்குது. வா வா. மாட்டேன் மாட்டேன், நான் ரோஹிணிட்ட பேசணும். நான் ரோஹிணிட்ட பேசணும். சரி, ரோகிணி வர சொல்லுங்க. நான் ரோஹிணிட்ட பேசிக்கிட்டேன். அவளுக்கு என் மனசு புரியும், அவ புரிஞ்சுக்கிடுவா. நான் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், எனக்கு கல்யாணம் வேண்டாம். ரோஹிணி வந்துட்டா. ரோஹிணி, நீ எங்ககிட்ட சொல்லு ரோஹிணி. நான் உன்னை அப்படி பாக்கல ரோஹிணி, உனக்கு தெரியல உன்னை நான் எப்படி பாக்குறேன்னு உனக்கு தெரியல. உன்னை நான் கல்யாணம் பண்ணா உன்னை சந்தோஷமா பாத்துக்கிட மாட்டேன், நானும் சந்தோஷமா இருக்க மாட்டேன். நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு உனக்கு தெரியல ரோஹிணி. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறது ரோஹிணிக்கு தெரியும். வேணா அவகிட்ட கேட்டு பாருங்க, அவகிட்ட கூட நான் சொல்லியிருக்கேன். ரோஹிணி சொல்லு ரோஹிணி, சொல்லு, இவங்களுக்கு சொல்லு ரோஹிணி. எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்க, எல்லாருமா சேர்ந்து எனக்கு துரோகம் பண்றீங்க. இல்ல இல்ல, நான் உங்களுக்கு தடி கட்ட மாட்டேன். பொறுத்துறேன், உன்னை காப்பாத்த தண்டை நான் இவ்வளவு தூரம் வந்தேன். ஆனா என்ன நீ பாலும் கடுத்த தள்ளல. நீ என்ன காப்பாத்தின, சத்தியமாடா உன்னை நான் காப்பாத்தின. அந்த வீட்டு புரோக்கர் இல்ல, அவன் உன்னை கத்தியால குத்த வந்தா, நான் தான் அவனை காப்பாத்தினேன். அந்த வீட்டு புரோக்கர் தானே இவனுக்கு ஏதோ கொடுத்தான்னு சொன்னா பொண்ணுத்த. அப்ப விக்ரம் சொல்றது உண்மைதானா? இவன் என்ன உளறிக்கிட்டு இருக்கான்? உனக்கு நல்லது செய்ய போய் தாண்டா நான் இந்த பிரச்சனையிலே மாட்டிருக்கேன். நீ நல்லா இருக்கும்னு நினைச்ச, ஏன்டா என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? விருப்பம் கல்யாணத்தை பொண்ணு அவன் வாழ்க்கை என்ன உங்களுக்கு யோசிக்கவே மாட்டீங்கடா. பொண்ணு தர இவன் நடிக்கிறாங்க, அதெல்லாம் விடக்கூடாது. கோட்டாது கல்யாணம் எப்படி பண்ணு? ஐயோ, நான் நடிக்கல. அண்ணன் தெரியுமா, நீங்க ஏன் என்ன பழி வாங்குறீங்க? ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் ரோஹிணிட்ட பேசணும். பிச்சு போயிடலாம் மட்டும் நினைக்காத. எங்க வந்து தூக்கிட்டு வந்துருவேன். இன்னும் 1 மணி நேரத்துல உனக்கும் ரோஹிணிக்கும் கல்யாணம், புரியுதா? ஏதோ நீ பேசணும் ஆசைப்படுறதுனாலதான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறோம். எங்க பாரு புள்ள உன் மேலதான் இருக்கும். சீக்கிரம் பேசு. ரோஹிணி நல்ல பொண்ணுடா, அவ உன்னை நல்லா பாத்துக்கிடுவா. நீ அவ்வளவு சந்தோஷமா வாழ்வீங்கடா. நீ எல்லாரும் மாதிரி வாழ வேண்டாமாடா. உன் அப்பா உன்னை வாழ விட மாட்டாரு. அவர் உனக்கு ஒரு கல்யாண காட்ச பார்த்து வைக்க மாட்டாரு. கடவுளா உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்காரு, தட்டி விட்டுறாதடா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுடா. கடவுள் உனக்கு கொடுத்த ஒரு பரிசுடா. தங்கமான புள்ளடா, உனக்காக எதையும் செய்வாடா. பிளீஸ்டா, அண்ணி சொல்றல கேள. ஐயோ அண்ணி, என் நிலைமை யாருக்குமே புரிய மாட்டேங்குது. எனக்கு அவளை பிடிக்காம இல்ல, ஆனா என்னால பொண்டாட்டிய மட்டும் ஏத்துக்க முடியாது. அது என்னடா பிடிக்கும் பொண்டாட்டி ஏத்துக்க முடியாதுன்னா? அண்ணா அது ஒரு பாசனம். அவ என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். அதுக்காக பொண்டாட்டி ஏத்துக்க முடியுமா? பொண்டாட்டினா என்னன்னு தெரியுமான்னு நம்மள பாதி, என்னென்ன பாதி அவளுக்கு எப்படின்னு. ஐயோ அது பாருக்குடா எனக்கு. நீ ஏன்டா அப்படி நினைக்கிற? அவளு சராசரி பொண்ணுதான். நீ இப்ப அவளை அசிங்கப்படுத்திட்டு இருக்க. ஐயோ அது எனக்கும் புரியுது. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, இப்ப நான் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஏன் எல்லாரும் என்ன சித்திராதப்படுத்துறீங்க? பாரு, என்ன பண்ணாலும் சரி, இனிமே இருந்து பின்வாங்க முடியாது. ஒழுங்கா கழுத்த தாலி கட்ட வழிய பாரு. பேசிட்டு வா. பிடிமா, என்ன பழி வாங்கிட்டீங்கல்ல நீங்க? உன்னை பெத்தவா கூடயே இருந்தும் உனக்கு இத்தனை வருஷம் கை கழுவி விட்டுட்டா. நீ என்னைக்கு என்ன அம்மானு தேடி வந்தியோ அன்னைக்கே உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினைச்சவன்னா. அம்மானு கூப்பிட்ட ஒத்த வார்த்தைக்குதான் இந்த வாழ்க்கை. இப்போ உனக்கு கசப்பா தான் இருக்கும், ஆனா நீ சந்தோஷமா வாழும்போது உனக்கு புரியும். நீ சந்தோஷமா வாழும்போது நான் இருக்கனா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நிச்சயமா நீ என்ன நினைச்சு பாப்ப. இப்பவும் சொல்றேன், கடவுள் உன்னை நேசிச்சிருக்காரு. அதனாலதான் இப்படி ஒரு பொண்ணு தேடி போனாலும் கிடைக்காது. நீ எப்படிப்பட்டவனு தெரிஞ்சு உன் கூட வாழறதுக்கு துணிஞ்சு நின்னா பாரு, அப்படிப்பட்டவங்க கிடைக்கதெல்லாம் வரும். உன்னை நம்பி 1 மைல் தூரம் உன்னை நம்பி யாரையாவது வர சொல்லி பாப்போம். உன்னை பெத்தாலே அவளை வர சொல்லி, இல்ல உன் அப்பனை வர சொல்லி, இல்ல உன் கூட பிறந்தானே அவனை வர சொல்லி, இல்ல உன் கூட பிறந்தவள வர சொல்லி. உன் கூட 1 மணி நேரம் எவன் நடக்கிறான்னு பாப்போம். உன் கூட வாழ்நாள் முழுவதும் நடக்கிறதுக்காக ஒரு துணிஞ்சு நிக்கிறா பாரு, அவ கிடைக்கிறது வரும். நம்மள எந்த நிலைமையில நேசிக்கிறாங்க பாரு, அவங்க வாழ்க்கையின் வரும். நாம இப்படிதானே தெரிஞ்சு நம்மள நேசிக்கிறாங்க பாரு, அவங்க வாழ்க்கையில கிடைக்கிற பொக்கிசம். திருத்தணும்னு நினைக்காம அந்த குணத்து கூடயே வாழ நினைக்கிறாங்க பாரு, அது வரும். உன்னை பத்தினது எல்லாம் தெரிஞ்சு உன் கூட வாழறதுக்கு துணிஞ்சு நிக்கிறா பாரு. யுத்த களத்துல போருக்கு நின்ன மாதிரி நிக்கிறா.
வாழ்வா சாவான்னு அவளுக்கு தெரியாது. உன் கூட சந்தோஷமா வாழ போறமா இல்ல நீ வாழ்நாள் முழுக்க அவளுக்கு தண்டனை கொடுக்க போறியான்னு அவளுக்கு தெரியாது. ஆனாலும் உன் கூட நடக்கிறதுக்கு அவ துணிஞ்சிட்டா. இழந்துராத. அவன் நினைச்சிருந்தா கோர்ட்ல இவன் கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். உனக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சிருக்கலாம். அத கூட அவ விரும்பல. அவளுக்கு அவளே ஆயுள் தண்டனை கொடுத்துக்கிட்டா. ஆயுள் தண்டனை குறைக்குது உன் கையில தான் இருக்குது. சந்தோஷமா பாத்துக்கிட்ட போறியா இல்ல ஆயுசுக்கு அவளுக்கு தண்டனை கொடுக்க போறியான்னு எனக்கு தெரியாது. துணிஞ்சுதான் இந்த கல்யாணத்தை நானும் பண்ணி வைக்க போறேன். ஒரே வார்த்தை சொன்னான், கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ தாழ்வோ என் விக்ரமன் நான் பாத்துக்கிட்டேன்னுட்டா. அவனை விட்டு என்னால போக முடியாதுன்னு சொல்லிட்டா. இத அவ பேச வேண்டியதுதான். நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப அவ பேசினா உன் காதுல விழாது. அதுக்கு பதில் உனக்கு கோவம் தான் வரும். அதான் எந்த இடத்துல யார் பேசணுமோ அவங்க பேசிட்டு இருக்கோம். இனி உன் விருப்பம். துரோகம் பண்ணிட்டல நீ. உன் கூட என்னால எப்படி வாழ முடியும்? உன் மேல எனக்கு எந்த காதல் இல்ல, அஃபெக்ஷனும் இல்ல, எதுவுமே எனக்கு வராது. ஒரு வார்த்தை சத்துக்கிட்டு சொல்லிருக்கல நீ. ஆயுள் தண்டனை கூட நான் சந்தோஷமா வாங்கியிருப்பேன். இப்ப நீ கொடுத்திருக்க தண்டனை இருக்கு பாரு. ஆயுள் தண்டனை விட கொடுமையான தண்டனை எனக்கு கொடுத்திருக்க. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். உன்னை வசந்த இடத்துல வச்சிருந்தேன். உன்னை நான் எப்படி பார்த்தேன்னு எனக்கு தான் தெரியும். என்னை பார்த்த உடனே எனக்கு வாழலான்னு ஆசை வந்திருக்கு என் கூட. அது இப்ப இல்ல, எப்பவுமே நடக்காது. என் சுண்டு வரல கூட உன் மேல படாது. உன்னை பார்த்தாலே எனக்கு இல்ல, என் வாயால நான் எதுவும் சொல்ல விரும்பல. எனக்கு கல்யாணம் கட்டி எப்படியாவது திருத்தி குழந்தை குட்டியோட வாழ்ந்துடலான்னு நினைச்சிருக்க. அது இப்போ இல்ல, எப்பவுமே நடக்காது. குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழன்னு கற்பனை பண்ணிருக்க. நடக்காதுடி, நடக்காது. என் நிழலு கூட உன் மேல படாது. நீ வாழ்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நரக வழிதான். ஏண்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டானே நீ ஒவ்வொரு நாளும் வெந்து வந்து சாகணும். நீயே உன்னை மாச்சுக்கிற வரைக்கும் நான் எப்படி நடந்துக்கிறேன் மட்டும் பாரு. இனி நீ எப்ப சாகுறியோ அன்னைக்கு தாண்டி எனக்கு விடுதலை. இந்த விக்ரமோட இன்னொரு மகன் உனக்கு தெரியாதுல்ல? இனி பாப்ப உன்னை அணு சாகடிக்கல. தாலி தானே கட்டணும், கட்டுறேன்டி கட்டுறேன். அதுக்கப்புறம் தானே உனக்கு இருக்குதே திட்டம் போட்டு என்ன கவுத்துட்டல நீ. போலீஸ் யூனிஃபார்ம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அவ எனக்கு தோணு. பாருடி உன் நிலைமைய பாரு. எங்க தாலிய கொண்டாங்க, இவ குளத்துல கட்டுற. இப்படியே இவளை கட்டுற. இத பார்த்து 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 எனக்கு பைக்க பிடிக்கணும், இவ்வளவு வெறுக்கணும். எந்த யூனிஃபார்ம்ல ஒரு பொண்ணு எனக்கு பிடிக்காதோ அதே யூனிஃபார்ம்ல ஒத்திக்கு தாலிய கட்டி அவளை பொண்டாட்டி ஆக்கிட்டாலும் இந்த விக்ரம நினைச்சு நினைச்சு சாகணும். ஒன்னு அணு சித்திரதை படுத்தணும். கனவு கண்டு வச்சிருந்தேன்டி, எப்படி நம்ம வாழணும்னு கனவு கண்டு வச்சிருந்தேன். எல்லாத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டல, என் வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டல. நீ படுத்துறேன். தாலிய கொண்டான்னு சொன்ன, தாலிய கொண்டாங்கன்னு சொன்ன. முறைப்பட்டு தாலி கட்டணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க? முறத்த வரண கல்யாணத்துக்குலாம் உங்களுக்கு முறைப்பட்டி கல்யாணம். உங்களுக்கு எல்லாம் இவ கற்க நான் தாலி கட்டணும், அவ்வளவுதானே? தாலி தானே கட்டணும், கட்டுற. இங்க இப்பவே கட்டுற. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? யார் என்கிட்ட பேச வேண்டாம். இவளுக்கு தாலி தானே கட்டணும். பொண்ணு வேண்டாடா, ஒரு பொண்ணு வாழ்க்கடா, கொஞ்சம் யோசித்து பாருடா. நாம என்ன பண்ண முடியும்? அவ வாய் திறக்கலான்னு பாரு. வேண்டாடா, அவன் தாலி கட்டிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறான்டா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, பாத்துக்கலாம் விடு. எனக்கு ஏதோ பதட்டமா இருக்கடா, வேண்டாடா, பாவண்டா. விக்ரம் தாலிய கொண்டான்னு சொன்ன. கோட்டை பொறுத்த வரைக்கும் இவ தாலி கட்டணும், அவ்வளவுதானே? கட்ட தாலிய கொண்டாங்க. வீட்டுல போய் தாலி கட்டலாம் வாடா. வேண்டாம், இங்கே கட்டினாதான் எனக்கு சரியா இருக்கும். இதே யூனிஃபார்ம்ல இவளை தாலி கட்டினாதான் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இவன் சைக்கோவா மாறிட்டான். சொன்னா கேளு, இந்த கல்யாணத்தை எப்படியா நிப்பாட்டு. விக்ரம் இங்க வா, தாலிய கொண்டாங்கன்னு சொன்ன. பைத்தியக்காரமா நடந்துகிட்டே தாலிய கொண்டானா? தாலிய கொண்டாங்கன்னு சொன்ன. ஏன்டா பைத்தியக்காரமா நடந்துகிட்டு இருக்க? தாலிய தர போறீங்களா இல்லையா? இல்ல நான் போய் வாங்கி தரட்டுமா? இந்த பொண்ணு தரதானே சாட்சியா இருக்கணும். அவன் முன்னாடி கட்டணும், தாலி கட்டணும், அவ்வளவுதானே? அந்த பொண்ணு தர நிக்காத. பொண்ணு தர எனக்கு தாலி வேணும், சீக்கிரமாத்தா. நீ இப்ப நடந்துகிட்ட ஒன்னும் சரியில்லை. இங்க பாரு, மெதுவா கலந்து வச்சுக்கலாம். இங்க வா. வேண்டாம், நான் தாலி கட்டணும், கொண்டாங்கன்னு சொன்ன. மஞ்சக்கரை வேண்டா? இல்ல, பக்கத்துல தங்க கடை இருக்குது. என் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் கலந்து அக்கௌண்ட்ல இருக்குது, கொஞ்சம் எடுத்துட்டு வா. ஓ, இருக்க பணத்துக்கு எவ்வளவு பவுன் வருமோ அவ்வளோத்தையும் வாங்கிட்டு வா. தங்கத்திலையா? ஆமா, சொன்னா கேளு. அந்த பொண்ணுக்கு யாரும் கிடையாது. யார் வாங்கி கொடுப்பா? பரவாயில்ல, போய் வாங்கிட்டு வா போ. குறைஞ்சது 3 பவுனு. இருக்க பணத்துக்கு எத்தனை பவுன் இருந்தாலும் வாங்கிட்டு வான்னு சொன்னேன், போ. இல்ல, அவன் தாலி கட்டட்டான். அவனுக்கு இப்ப புரியாது. தாலி ஏறட்டும்டி, அதுக்கப்புறம் தானே இருக்குது. தாலி ஏறணும்னே என் சீர்பத்தை நான் காட்டுறேன். ரோகிணி போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாமா. இல்ல, இந்த ட்ரெஸ்ல தான் இருக்கணும். எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். என்ன கட்டிக்க போறவா இப்படித்தான் இருக்கணும்னு கனவு இருந்ததுல, அந்த ட்ரெஸ். ஐயோ, சைக்கத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கானே. அவ சாரி மாத்திட்டு வரட்டும்டா.
சாரி கட்டிட்டா மட்டும் அப்படி நான் மயங்கிடுவேன் நினைச்சீங்களோ? டேய் என்னடா பேசுற? யாரு என்கிட்ட பேச வேண்டாம். இவ இப்படிதான் இருக்கணும். இவ காலத்துக்கும் இப்படிதான் இருக்கணும். இப்படித்தான் இவ இருக்கணும். அப்பதான் எனக்கு போத்து 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 இவ மேல பாசம் வரும். டேய் டேய், உன் வேலை இருந்தாத மட்டும் பாரு. உன் டூட்டி நான் உன் முன்னாடி தாலி கட்டணும், அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் ஏதாவது தலையிட்டேன்னு வச்சுக்க. ஐயோ, இந்த பொண்ணியா இப்ப அமைதான் நிக்குது. ரோகிணி நீ வா, அவ அப்படிதான் இருப்பா. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்ச. டேய் ஏன்டா அவளை மிரட்டுற? புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும்ல. கேப்பல கேப்பா ஐயா சொல்ல கேப்பா. ரோகிணி நீ வான்னு சொன்ன. அவ வர மாட்டான். டேய் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க? நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. ஏண்டா இருக்கிறது பிடிச்சா உனக்கு? இல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் நடக்கல, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நீ சொன்னாலும் சொல்லட்டாலும் உனக்கு பிடிச்ச மாதிரி தான் கல்யாணம் நடக்குது. யாராவது என் கோத்த கலப்பிடுங்க, இவளையும் கொண்டுட்டு நானும் செத்துருவேன். டேய் இப்ப நினைக்கிறேன் என் அப்பா கூட இருக்க வரைக்கும் எவனையும் என் மேல கை வைக்க முடியல. அவரை விட்டு நான் எப்ப வெளியில வந்தேன்னா அதுக்கப்புறம் தான் இப்படிலாம் நடக்குது. தாலி கட்டி அங்கதான் கூட்டிட்டு போப்பாரு. அதுக்கு யாரும் பிரச்சனை பண்ணக்கூடாது. எங்க நலசா வீட்டுக்கா? அது என் அப்பா வீடு, யா வீடு. அங்கத்தான் நான் கூட்டிட்டு போவேன். ஏன்னா இவ என் பொண்டாட்டி. புருஷருக்கு இடத்துலதான் பொண்டாட்டி இருக்கணும். நான் உனக்கு தனியா வீடு பார்த்து வச்சிருக்கேன், அங்க இருந்த போதும். இங்க யார் இஷ்டத்துக்கும் வாழ எனக்கு அவசியம் இல்ல. நான் தாலி கட்டினா இவன் எனக்கு சொந்தமாயிருவாள்ல, அப்போ அவன் நான் இருக்கிறதா இருக்கணும். இருப்பாள்ல. புரியுதுல? தாலி வாங்கிட்டு வந்துட்டேன். அவன்கிட்ட கொடு, இல்ல நீ எடுத்து கொடு. டேய் இந்த தாலி வாங்கிக்க.